இன்னைக்கு நாம் மஸ்பூத் வந்திருக்கோம். நான் மஸ்பூத் அந்த கயாக் போகிற இடத்துக்கிட்டலாம் நான் இன்னும் ரீச்சே ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஒரு பிளேஸ் பார்த்தேன். நம்ம ஹட்டா மலை ஏறுறதுக்கு போகிறதுக்கு அந்த ரூட்டில் போகணும். அங்கேயும் போகலை. நான் இன்னும் மஸ்பூத் ஃபுல்லாகவும் ஏறவும் இல்லை. இடையிலே ஒரு வழி ஒரு சூப்பர் சீன் பார்த்தேன். சரி உங்களுக்கு காட்டலாமே. நீங்கள் அந்த நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஊரில் சடனாக தண்ணியெல்லாம் பார்த்ததும் அப்படியே எக்ஸைட்டிங். இங்கே பாருங்க. நம்ம சொல்கிறத கேட்கணும். அது முக்கியமாக லேடிஸ் சொல்கிறத ஜென்ட்ஸ் கேட்டே ஆகும். இல்லைன்னா அது இப்படி தான் சேத்துக்குள்ளே போய் காலில் ஓடணும். ஒரு காமெடி சீன் வரும்ல, கவுண்டமணி செந்தில், அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்ப்போமா? நம்ம வந்த வேலை மஸ்பூத் மேலே போயிட்டு கயாக் போகிறது. ஆனால் நான் அந்த ஒர்க்கை பார்க்கல. இடையில தண்ணியை பார்த்ததும் தண்ணின்ட்டு ஓடியாந்துட்டேன். அங்கேயும் தண்ணி தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோ. ஆஃப்டர் a long time நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். நான் சிஷல்ஸோட வீடியோஸ் நான் கண்டிப்பாக இந்த மந்தோட எண்டு திரும்ப போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு கொப்பளிய ட்ரையல்ஸ் மட்டும் வரும் வீடியோஸில். அண்ட் ஆன்ஸ் மேஜர் ட்ரையல்ஸும் வந்துடும். ஏன்னா நான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் போட்டுடுறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் 1 வீக் வீடியோவே எடுக்கலை. அப்படியே இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஏதாவது ஹோட்டல் போனால் சாப்பிட்டுட்டு இப்படி அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். முக்கியமாக இன்னொன்று நான் ஹோட்டல்ஸ் போயிட்டு எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரே டைமில் அப்படி வாயில் வச்சதுமே சூப்பர் அப்படின்னு காமிச்சிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் அதுக்கு முன்னாடியே அந்த ஹோட்டல்ஸுக்கு ஹாட்பாட்டோட வீடியோஸ் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்திருக்கோம். அது நான் 5 டைம்ஸ் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வாயில் வைக்கும் போதே நான் உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று 18ஆம் குடி ரெஸ்டாரண்ட், அதுவும் செகண்ட் டைம் போனதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அதில் சூப்பர்னு போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்நாக்ஸ் வீடியோஸ் அதுவும் இனிமேல் வரும். அதுவும் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ வாயில் வச்சதுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற கமெண்ட் கீழே திட்டிடாதீங்க. கம் லெட்ஸ் கோ டு மஸ்பூத். இங்கே பாருங்க. ஹாய், நம்மளை பார்க்குறதுக்கு தான் வராங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். இந்த ஊரோட மோஸ்ட் ஃபேமஸ் மஸ்பூத்தில் இருக்கிறது மோஸ்ட் ஃபேமஸ் என்னன்னா ஃபோர்ட்டு தான், கோட்டைகள். நான் லாஸ்ட்டாக பார்த்ததுன்னா ஒமானில் பார்க்கும்பொழுது தான் நிறைய ஃபோர்ட். ரோடு முழுக்க நீங்கள் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னாலும் ஃபோர்ட்டில் இருக்கும், எது பார்த்தீங்கன்னாலும் ஃபோர்ட்டில் இருந்துச்சு. இங்கே மஸ்பூத்லேயே ஃபோர்ட்லேயே இருக்குது. இது துபாய் கூட சேர்ந்தது. இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா இந்த மரம் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் மரம். இங்கே நல்லா ஓப்பனாக விட்டுருக்காங்களா அந்த டேட்ஸ் மரத்தில் இருக்க அந்த டேட்ஸ் எல்லாம். இதே துபாய் உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நெட்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, கீழே விழாமல் இருக்கும். ஃபஸ்ட் திங், நிறைய பேர் சும்மா ரோட்டில் நின்று அதை பொறுக்கிட்டு இல்லாமல் இருப்பாங்க அதுக்காக. ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. நான் வர வழியில் பார்த்தேன், எங்கேயாச்சும் இறங்கி நம்ம சாப்பிட்டு பார்க்க முடிஞ்சுன்னா அப்படியே மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் போலீஸ் பார்த்துச்சுன்னா இந்த வீடியோவை திட்டுமோ? இங்கே பாருங்க, இதான் இந்த இடத்துக்கு போகிறது. மேலே போகிறதுக்குன்னா இந்த இடத்துல பார்க்கிங். இதே வின்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேர் பீப்புள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ ஷட்டில் வரும். அதோ அங்கே ஒரு வேன் மாதிரி இருக்கா, அது எல்லாம் ஃப்ரீ ஷட்டில். அது வரும், உங்களை கொண்டு போயிட்டு மேலே விட்டுரும். இப்போதைக்கு சம்மரில் யாரும் இங்கே வரதில்லை. ஸோ யாரும் இங்கே வழியெல்லாம் மறைக்கல. நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக மேலே வரைக்கும் போக போகிறோம். அங்கே போயிட்டு கயாக் பண்ண போகிறோம். கயாக் இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் கயாக் பண்ண போகிறது. நான் இது வரலையும் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இந்தியா தானே அப்படின்னு கேட்டால் எஸ், நான் இந்தியா தான். நான் இது வரலையும் போனதெல்லாம் கிடையாது. இங்கே இந்த ஹட்டா துபாய் கூட சேர்ந்தது. துபாய் யுஏஇயில் இருக்குது. யுஏஇனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். மொத்தம் 7 எமிரேட்ஸ் இருக்குது.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். 7 எமிரேட்ஸ் இருக்குது. 7 எமிரேட்ஸ் என்னென்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உமல் குயின், ரசல் கைமா அண்ட் ஃபுஜைரா. மொத்தம் 7 எமிரேட்ஸ், துபாய் கூட சேர்த்து 7 எமிரேட்ஸ். 1850s இந்த ஹட்டா வந்து 1850s எக்ஸாக்டாக 1850s என்னென்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நெட்லையும் போட்டிருக்கு 1850s அரவுண்ட். அந்த கட்டத்தில் ஹட்டா வந்து துபாய் கூட சேர்ந்துச்சு. ஆனால் பட் லாஸ்ட் வீக் நான் இங்கே வந்தேன். அப்போதைக்கு நான் வீடியோஸ்னால் எதுவுமே எடுக்கலை, சும்மா வந்தேன் பார்த்தேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் நமக்கு கயாக் பண்ணுறதுக்கு அலவுடுன்னு சொன்னாங்க. இந்த காலால் மீச்சிக்கிட்டே போகல, படக்கில் உட்காந்துக்கிட்டு. அது என்ன இன்றைக்கி போயிட்டு பார்ப்போம், அவங்க எந்த லெவலுக்கு விடுறாங்கன்னு பார்ப்போம். லக்கு இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவே நம்ம போயிட்டு வரலாம். இன்னும் வெயில் போகலை. நான் லாஸ்ட்டாக வரும்போது வெயிலெலாம் பை சொல்லிவிட்டு வீட்டுக்கே போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் நான் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. இங்கே வந்ததுலேருந்தே நான் வீடியோஸ் எடுக்கல. இதுதான் இந்த இதுக்குள்ளது தான், இந்த ஹட்டாக்குள்ளது தான் ஃபஸ்ட்டு வீடியோஸ். இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே மட்டும்தான் வாஷ்ரூம் இருக்குது. நீங்கள் இங்கே மெயின் பார்க்கிங் வந்து இங்கேயே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கே மேலே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாஷ்ரூமே இல்லை. சந்தோஷ்ஜி சொல்லுங்கள், எத்தனை எமிரேட்ஸ் இருக்குது? 6 எமிரேட்ஸ் இருக்குது. இஸ் ராங். 7 எமிரேட்ஸ் இருக்குது. எத்தனை எமிரேட்ஸ் இருக்குது இப்போ சொல்லுங்கள்? 6 எமிரேட்ஸ் தான் இருக்குது. சரி, என்னென்ன எமிரேட்ஸ் சொல்லுங்கள்? முதல் எமிரேட்ஸ் இருக்குது. அபுதாபி இஸ் a capital. But he is wrong. Okay. Abu Sharjah, Ajman, Al Quoin, Ras Al Khaimah, Fujairah. Sorry, 7. I admit. He taught me wrong. He taught me very wrong. Okay, 7 Emirates இருக்கு. But only 11 years experience. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 13ல பிரேக் டவுன் டு 11. 13 இயர்ஸ் இருக்கு. இடையில 2 வருஷம் இந்தியா போயிட்டாரு. இந்தியா இல்ல, யுஎஸ். ஓகே, யுஎஸ் போயிட்டாங்க. Actually 3 years யுஎஸ்ல. 2.5. ஆமா, யுஎஸ் போயிட்டாங்க. அதனால இப்போ வந்து அதை 10 or 11 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்னமும் எமிரேட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கற்றுப்பாங்க. இது ஃப்ரீ ஷர்ட்டு. நான் ஒரு தூரத்துலேருந்து காமிச்சிருக்கேன், பட் இது நான் க்ளோஸாக காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரீ ஷர்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு ஆப்போசிட்டில் எதுவும் வெஹிக்கிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு போகிறதுக்கு ஈஸி ஆகிடும். இல்லைனா நடுவில் போய் நம்ம தான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கணும். ஸோ அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ், அதுக்கே நம்ம கயாக் பண்ணி போகும். வாவ், தேங்க் காட். இடையில நமக்கு ஒரு வழி பிளேஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேர் கயாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். நாம் இப்போ சம்மர் டைமில் இருக்கோம். சம்மர் டைமில் இருக்கோம், சம்மர் டைமில் இல்லை. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். 4 பீப்புளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போய்ட்டு அமௌண்ட் எல்லாம் பார்ப்போம். ஓகே, செம்மையாக இருக்குது பாருங்க. ஆல்ரெடி எங்கள் பீப்புள் போயிட்டுருக்காங்க. மோட்டரும் இருக்குது, அந்த மாதிரி பெட்லிங்கும் இருக்குது. நான் வந்து பெட்லிங் தான் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம். இந்த பிளேஸ் அழகாக தெரியுது. நான்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு இந்தியா போயிட்டு. அப்படியே போய் நான் இந்தியா போனாலும் 24 to 48 hours, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்காக, செக்கப்புக்காக, ஜென்ரல் செக்கப்புக்காக, அதுக்கு மாதிரி போய் தான் இந்தியா பழக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இந்தியாவில் இருந்தப்பையும் நான் இந்த மாதிரி கயாக்கெலாம் போனதெல்லாம் கிடையாது. எனக்கு ஹாப்பினஸில் பேச்சே வரலன்னு நினைக்கிறேன். இங்கே பயங்கர ஹார்ட். நான் இப்போது கேமரா வச்சுருக்கேன்னா அது அப்படியே ஃபாக் அடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடி நான் கண்ணில் போட்டேன்னா உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஃபாக் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இது பர்ஃபெக்ட் டைம். சம்மர் டைமில். வின்டர் டைமில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பீப்புள் நம்மளோ இந்த வீடியோவில் க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நான் வந்த இன்னைக்கு பர்ஃபெக்ட். இங்கே வந்து கயாக்கோட ப்ரைஸிங் லிஸ்ட் போட்டிருக்காங்க. We gonna take 150 for this is what we are going to take. இதுதான் நம்ம எடுக்க போகிறது 150. இங்கே பாருங்கள்,
அப்புறம் ஹட்டா ஃபலாஜ் டிஸ்கவர் நியூ அட்வென்ச்சர். இது என்னது 12 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்கு 19 rupees, அதுக்கு above 49 rupees. சாரி 49 ஏடி, நான் ருப்பீஸ்லேயே இருக்கேன் இன்னும். இந்த மாதிரி நான் விசிட் பண்ணலாம். இது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இதெல்லாம் இப்போதைக்கு ஃபோட்டோவில் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் எனக்கு எங்கே இருக்குன்னுலாம் தெரில. இங்கேயே இருக்கா என்னங்கிறத போய் கேட்போம். நல்ல ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, நல்லா அழகாக ஃப்ரீ ஷட்டில் இருக்குது, கீழேயே நிப்பாட்டிக்கலாம், கீழே உங்களுக்கு வாஷ்ரூம் மஸ்ட்டு, நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வாஷ்ரூம் போகணும் அப்படி சொல்ல முடியாது. Two adults will do pedaling. One is only sitting and one is also sitting. ஓகே. Ma'am, I have a Faza card. How much discount? 15%. நம்ம பெரிய போர்டில் பார்த்தோம், இங்கே வந்து ஒரு குட்டி போர்டில் பார்க்குறோம். தேங்க்யூ, பாய். நாங்கள் வந்து ஃபசா கார்டு யூஸ் பண்ணோம். இவங்களுக்கு ஃபசா கார்டு இருக்குது. ஃபசா கார்டு பற்றி இவங்க அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஃபசா கார்டு? ஓகே. இவங்க ஒரு வேளை துபாய் ஹோல்டிங்கில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்? 50யா? 50. நாங்கள் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணது 15% டிஸ்கவுண்ட். இதே நீங்கள் ஜுமைரா ஹோட்டலியராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது என்னோடய ஃபஸ்ட் டைமா, ஸோ பயங்கர எக்ஸைட்டிங். ஆனால் கால் வலிக்குன்னு சொன்னாங்களே பெடலிங் கால் வலிக்கும், பட் இட்ஸ் லைக் குட் எக்ஸசைஸ், burning calories. ஆமாம். இன்னும் ஷாருக் கான் அவங்க ஏதோ சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் போல். அப்புறம் ஹட்டா, இங்கேருந்து ஹட்டா மலை ஏறுறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? கொஞ்சம் தூரம் தள்ளி தானே, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் பார்டரை கிராஸ் பண்ணிடலாம். ஒமானும் இங்கேருந்து போகலாம். இப்போதைக்கு நம்ம போயிட்டு மஸ்ஃபூத்தை சுற்றி பார்க்கலாம். மஸ்ஃபூத் ஹட்டானே வச்சுக்கோங்க, எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆமாம், ஹட்டா தான். இங்கே ஃபிஷ் இருக்குது. என்ன மாதிரி இந்தியா போகாதவங்களுக்கு துபாய் ஒரு சொர்க்கம். இங்கே இல்லாததே இல்லை, எல்லாமே இருக்குது. ஸ்னோ வேணுமா இருக்குது, அப்புறம் தண்ணி வேணுமா இருக்குது. இங்கே பாருங்க வாடி ஃபிஷ்ஷு நல்லா இருக்கா, தெரியுதா? தெரியுது. நான் வச்சிருக்கிறது ஃபுல்லாக வந்து கோப்ரோ தான், வாட்டர் ப்ரூஃப். பட் அடியில் இருக்கிற அந்த பேட்ரி இருக்குல்ல, அந்த ஸ்டெம் நான் பிடிச்சிருக்கேன்னா அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதேமாதிரி நான் போட்டிருக்க மைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நான் ஒரு வேளை இந்த தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன்னா என்ன ஆகிடும் அப்படி தான் கேள்வி இருக்குது. ஆனால் இந்த கீழே ஒரு இது போட்டிருக்காங்களே, அது அப்படியே பஞ்சு மாதிரி அப்படி ஆடுது. லைஃப் ஜாக்கெட் போடணுமா? கொடுங்க. Can you sit? And you can listen me, okay? Here is the direction. Here mention L, here mention R. Left and right. Okay? You put it in the straight is the left side. Put it in the back is the right side. Put it in the center, go straight. You pedal straight, go in straight. You pedal back, go in back side. You have 1 hour. Maybe now time 5:55. Yes, 5:55 now. 6:55 in the your time finish. You can use no problem that 10 minutes, 5 minutes more. You have an emergency case, you can shout out our emergency boat, our lifeguard. They will help you. Okay? You have any emergency case, you want to come emergency back, maybe you have boat is broken like this. Okay? You can only shout out our emergency boat. You can help. Thank you. Thank you. Now third center. You go there. ஓரம்போ நான் பெடல் பண்ணுறதுனால போகுதோ இல்லையோ, இவங்கெல்லாம் சைடில் அந்த இதில் கை வச்சு பண்ணாங்க, அதனால போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்.
நைட்டுக்கு சரி கால் வலி ரெடி. இங்கே வரும்பொழுது நல்ல ஜாலியாக தானே இருந்துச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்க ஒருத்தவங்க கையிலே பெடல் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்களாம் காலில் பெடல் பண்ணோம். எப்படி செம்மையாக இருக்கு இங்கே பாருங்க. சரி, எதுக்கு இவ்வளோ வேகமாக மிதிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்லோ ரிலாக்ஸாக போகிறதுக்கு தான் இது. நான் எப்படி இருக்கேன்னா, எப்படி நம்மளை போட்டு அழுத்தின மாதிரி இருக்கலாம், அப்படி இருக்கேன். பட் உசுறு மேலே அம்பிட்டு பயம். எங்கே திடீர்னு போட்டு உடஞ்சி நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னா, அங்கே பாருங்க லைஃப் கார்டு போட்டு அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதோ தெரியுதா, ஒரு மோட்டர் வச்சுட்டு இருக்காங்களா, உசுறு போகிறதுக்குள்ளே கொண்டு வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. இங்கே கேப்டன் வந்து சரியில்லை. நம்ம ஒரு பக்கம் போஸ்ட், அவர் ஒரு பக்கம் சைடு வாங்கி போயிட்டு இருக்காரு. எல்லாரும் நேராக போயிட்டு இருக்காங்களா, நாங்கள் மட்டும் இந்த பக்கம் ஓரமாக போயிட்டு இருக்கோம். நாங்கள் அதே தான் ஓரத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களா? அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னன்னு? சார், போட் நாட் மூவிங் ஃபாஸ்ட். நீ பெடலிங். That's it. Sorry? This is full speed, this is not very fast. That is speed. Please could you tow till there, please? கொடுத்த காசுக்கு அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கொடுத்த காசுக்கு அவ்வளோதான் வரும், நீ ஏன் மிதிச்சுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாப்பாடு சரி. இந்த இடத்த என்ஜாய் பண்ணி சுத்தணும். ஆனா இவங்க ஏதோ ரேஸ் கோர்ஸ்ல விட்ட மாதிரி தமதமன்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொறுமையா மிதிக்கணும். என்ன டயர்டா? என்ன வண்டி அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் திருப்புங்க. அவங்க போறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பார்டரை கிராஸ் பண்ண மாட்டோம் போல. 1 மணி நேரம் முடிஞ்சிடும். இவ்வளோதான் ஃபாஸ்ட் எடுத்து வேற போகிறோம். லவ் பண்ண சொன்னாங்க. ஜிமுக்கே நான் போக வேண்டாம். உடல் எடையை குறைப்பது எப்படி? ஒரு செக்ஷனுக்கு 1 ஹவருக்கு வெறும் 150 AD மட்டும். அமைதி. நான் ஏதோ சாப்பாடு போடுற மாதிரி ஒரு மனிதன் வந்து இங்கே ஜாலியாக உட்காந்துருக்காரு. ஸ்டார்டிங் வீடியோவில் மட்டும்தான் இந்த மேன் வந்து மிதிச்சார். அதுக்கடுத்து நான் கடன் வாங்கி ஆள் எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போஸ் வேற அப்படி விட்டுருவோம் பார்த்தீங்க. சரி, நீங்கள் திடீர்னு இது போட்டு உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போடுங்க, ஜிப்பேயாச்சும் போடுங்க. ஆரம்பத்தில் நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் வந்தார். பார்த்துக்கோங்க, எங்கள் போட்டோட கேப்டனை எங்கே உட்காந்துருக்காருன்னு. போட்டோட கேப்டன் டைட்டானிக்காக ரோஸ் இல்லாமல் ஜாக் மட்டும் தனியாக இருக்காங்க. ரோஸ் தேடுறதுக்காக முன்னாடி வந்தோம். ஆனால் டைட்டானிக் இன்னும் முழுகாமல் இருக்கிறதுனால நீங்களா ஓட்டிக்கங்க. எனக்கு ரோஸ் எங்கே கிடைப்பாங்கன்னு நான் தேடிட்டு இருக்கோம். ஆமாம், முன்னாடி லெப்பர்ட்ஸு, ஃபாக்ஸு அதெல்லாம் இங்கே தங்குற இடமா இருந்துச்சு. இப்போ நாம தான் இருக்கோம். இந்த பிளேஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு நான் பட்ட ஜாலியாக வந்துட்டேன். முடிக்கும் போது தான் தெரியுது ஒரிஜினாலிட்டி. யாருமே இங்கே இல்லை எங்களை சுற்றி இப்போதைக்கு. அது சம்மர் டைம்ங்கிறதுனால இப்போ யாருமே இங்கே இல்லை. ஒரு வேளை விண்டரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு கூட்டமாக தான் இருக்கும். கேப்டன் டயர்ட் ஆயிட்டாரு, அதனால நான் அவங்க ஒருத்தர் வந்து வாடகைக்கு எடுத்துருக்காரு. கையிலையும் மிதிச்சாரு. டோவிங் போட்டுக்காக கேட்கறதுக்காக ரெடியா இருக்கும். டோவிங்லாம் வேண்டாம். போட்டு வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு நாங்கள் அங்கிட்டே போயிடலாம்னு முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு மேலே மிதிக்கிறதுக்கு தெம்பு இல்லை. நல்லா இருக்கு. இன்னைக்கு பிரியாணியோட கேலரிஸ் எல்லாமே பர்ன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 4 பேராக சேர்ந்து வந்துடுங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீங்கள் மிதிச்சிட்டே இருக்கலாம். இப்போ எப்படி நான் வந்து கடன் வாங்கியிருக்கணும் அது மாதிரி. தண்ணி கொஞ்சம் அப்படியே மீடியம், ஒரு ஹாட், லைட் ஹாட்டு. ரைட் சைடு நாம இன்னும் மிகப்பெரிய
நீங்கள் வரும்போது நல்ல ஈவினிங் டைமில் வந்துடுங்க, ஜாலியாக இருக்கும். மற்ற மதியானத்தில் வந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. தண்ணி 4 லிட்டர் தண்ணி கொடுத்தாலும் நீங்கள் முடிஞ்சது கதை காலிதான். நீங்கள் தரையில் இருக்கிற அளவுக்கு ஒன்றும் ஹாட் தெரியல, பட் ஹாட்டாக இருக்குது ஐம் ஷுவர். பட் நீங்கள் தரையில் இருக்கிற அளவுக்கு ஹாட் இங்கே தெரியல. இந்த சன்செட் டைமில் வரது இன்றைக்கி ஏதோ எனக்கு லக்கி டே போல். நான் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே என்னை சுற்றி நிறைய ஆட்கள் இல்லை. 124 ரூபாய்க்கு வருது. 124 ரூபா, 150 ரூபா ஒரு போட்டோட விலை. இவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருந்ததுனால 124 AE. உங்களுக்கு 1 ஹவர் ஓட்டமில் டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேயே முடிச்சுட்டு அந்த ஓரத்துலேயே நின்றுங்கன்னா வந்து பிக் பண்ணிப்பாங்க. பிக் பண்ணி கொண்டு வந்து இது வரைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜாலி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். சரி பாய் Habibi, come to Hatta Kayak. ஆல்ரைட் பாய். Thank you. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வச்சுருக்க லைஃப் கார்டு செக்யூரிட்டி எல்லாமே பர்ஃபெக்ட். எனக்கெல்லாம் இது ஃபஸ்ட் டைமா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒருவேளை அங்கே டயர்ட் ஆகிட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம். அந்த லைஃப் கார்டு வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி கை மட்டும் அப்படி ரைஸ் பண்ணிங்கன்னா போதும். சூப்பர். உங்களுக்கு கிரேஸ் பீரியடும் கொடுப்பாங்க. 1 ஹவர்னா எக்ஸாக்ட் 1 ஹவரில் உங்களுக்கு கிரேஸ் பீரியடும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 7 o'clock 6 to 7 எடுத்திருந்தீங்கன்னா 7 வரைக்கும் அங்கே நின்றுட்டிங்கனாலும் உங்களை அவங்க வந்து பிக் பண்ணிவிடுவாங்க. ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க? இல்லை சோகம் இல்லை, பிரியாணி சாப்பிட்ட கதை ரொம்ப இதாகிட்டு. ஸோ அதனால் இல்லை, இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ஹியூமிடிட்டியாக இருக்குது. அதை தவிர்த்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சம்மருங்கிறதுனால தான் கூட்டம் இல்லை, இங்கே ஜாலியாக இருந்துச்சு. இதே விண்டராக இருந்துச்சுன்னா செம்ம கூட்டம் இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை செய்யலாம், வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இல்லை தண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த சம்மர் டைமில் வந்தீங்கன்னா. அப்புறம் சம்மரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி எடுத்துட்டு வாங்க. கூட ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நல்லதுதான். பட் அவங்க என்ன பிளானுக்காக உள்ள போறாங்க எனக்கு புரியலையே. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன்னா நீங்கள் எனர்ஜி லாஸ் ஆவீங்க. அதை வச்சு மிதிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். நம்ம போட்டு ஒரு பக்கத்து இழுத்தா அது இன்னொரு டைரெக்ஷனில் போகும். அது கையிலையும் சுற்றணும், கால்லையும் சுற்றணும். ஸோ அதை வந்துட்டு பார்த்து கொஞ்சோண்டு ஹட்டா கயாக் ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறது, கூட ஜாக் கூட ரோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ரோஸ் கூட ஜாக் இருந்தாலும் உங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீங்கள் தான் பண்ணிக்கல. அது முடியாத. அதை இன்னொரு டாப்பிக்கில் கவர் பண்ணுவோம். அது ஹோல் எபிசோடு எடுப்போம். அது ஒரு பாட்காஸ்டாகவே போடுறேன், என்னோட பொண்ணு தேடுதல் கதையை. அது நல்லாயிருக்கும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, ஹட்டா கயாக் இஸ் அ பெஸ்ட். கேரி ஆன். அடுத்த தடவை வரும்பொழுது நல்ல கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணோட வரீங்களா? இல்லை அந்த தவறு மட்டும் செய்ய மாட்டான். எதை பார்த்து தவறுன்னு இப்போ சொன்னீங்க? அந்த கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணவங்கலாம் கிணறு ஆழமாக இருக்கிறதுக்கு முன்னாடி குதிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை டீப் இருக்குன்னு பார்த்து குதிக்கணும்னு சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. முந்தானத்து அக்வாவென்ச்சர் போயிருந்தோம்ல, அக்வாவென்ச்சரில் குதிக்கிறோம், டொம்மு கடின்னு குதிச்சோம்ல. ஆனால் நான் எதுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறதே இல்லைல்ல, எல்லாத்துக்குமே செகண்ட் டைம் தான் போயிட்டு இருக்கு. இந்த இதுக்கு வந்தப்பையும் நான் லாஸ்ட் வீக் வந்தப்போ வீடியோ எடுக்கல, இந்த டைம் தான் குதிச்சேன். ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தாலும் ஒரு மன தைரியத்தோட குதிச்சேன். அதுவே போதும் நமக்கு. அது இங்கே சொல்லலை, அது அக்வாவென்ச்சரில் போய் குதிச்சாரு. நீச்சல்லாம் எதுவும் தெரியாது, டைவ் பண்ணுறாராம், முதுகு பிடிச்சிக்கிச்சு. முதுவெல்லாம் பிடிக்கல, வலிச்சுதா இல்லையா? லைட்டா வலிச்சது. அதுக்கப்புறம் ஓமான்ல குதிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நல்லா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் ஒமான்ல போய் குதிச்சாருன்னா எழுதி கொடுத்துட்டு போறதுன்னா அவர் விருப்பம், போகட்டும். ஆனா கூட இருக்காங்கிறதுக்காக போலீஸ் சென்னையிலே பிடிக்கும். ஓவரால் இது ஒரு நைஸ். வீடியோல சொல்லிட்டு போயிடுங்க, நீங்க என்ன பண்றதா இருந்தாலும். எனக்கு அதாவது ரஞ்சனிக்கும் உங்களுக்கும் எந்த இல்லை. டிஸ்க்ளைமர் ஓட டோட்டலா போட்டு. சரி, அடுத்த வாட்டி இன்னும் டைம் இருக்கு, அது பண்றோம். ஏற்கனவே ஒரு தடவை ஒமான் போனோம். நான் போய் குதிக்க போறேன் அப்படின்னு நின்னாரு, வேணான்னு தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, ஏன்னா அப்போ போய் குதிச்சிருந்தாருன்னு வச்சிங்களேன், நான் முன்னாடியே இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் எதுவுமே போடாமல் இருந்தோமா, அதனால குதிக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஏன் மூச்சு வாங்குதுன்னா, படிக்கட்டு மேலே ஏறி வரமா
அதனால நீங்கள் அது மேலே ஏறி போங்க, நான் ஸ்டெப்ஸ் இருக்குது பொறுமையாக வந்துடுறேன். இறங்கும்போது நல்லா தான் இருக்குது. எங்கே போனாலும் என்னோட நிலமை என்னன்னா மலை ஏறுறதாவே இருக்குது. சிசல் போனாலும் மலை ஏறுறேன், இங்கே வந்தும் மலை ஏறுறேன். நான் எப்போ துபாய் வந்தாலும் ஃபுல் மூன் டேன்னு ஒன்று வந்துடுது. அமேசிங். நீங்களும் பார்க்குறீங்களா? மலைக்கு நடுவில் நல்லா இருக்குது இன்னைக்கு. ஓ, என்ன இவ்வளோ கார். நேரமாக ஆக இங்கே செம கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஸ்டாஃப்ஸ் பயங்கர கூல், பயங்கரமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி கேரக்டர்ஸ். பியூட்டிஃபுல் டே comes to an end. ஹயாக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் குட். ஸ்டாஃப்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி. நான் ஏன் இவ்வளோ மூச்சு வாங்க பேசுகிறேன்னா கொஞ்சம் ஏறி வந்ததில் மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கேன். பட் எவ்ரி திங் இஸ் நைஸ், பர்ஃபெக்ட். தேங்க்ஸ் டு துபாய். Amazing experience. So tata, bye bye, take care, see you in the next video.